எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நேத்து ஸ்ட்ரிங் ஆரம்பிச்சிருந்தோமா? ஸ்ட்ரிங் பத்தி பார்க்கறதுக்கு. அதையே கன்டின்யூ பண்ணுவோமா? ஸ்ட்ரிங் பத்தி பார்த்ததே கன்டின்யூ பண்ணுவோமா? ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பைத்தான்ல. அதை தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? அதுல இருந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ். நேத்து நம்ம பார்த்தது ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம். ஃபைண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது முடிச்சோம் இல்லையா? ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆர் ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆர் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் இல்லையா? ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா போய் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிடும். எப்படி இப்போ நம்ம வந்து நேற்று அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு எழுத்து பைத்தான்னு வச்சுக்கிடுறேன். இப்போ எனக்கு எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். இப்படி தான் நம்ம நேற்று பார்த்தோம் சரியா? இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று அந்த ரெக்கார்டிங் நைட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தது தான். இப்போ இந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். சிடி டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான். இங்கே போயிட்டேன், இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். இந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் பைத்தான் 3 என்னோட டெர்மினலில் இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு பைத்தான் 3 while 2.py. ஆமாம், ஒய்ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அவங்க ஜேசியில் நீங்கள் இதை கேட்டிருந்தீங்க, எப்படி லினக்ஸ் மின்ட்டில் வந்து நான் வந்து பைத்தானை இது பண்ணுறதுன்னு. இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் இந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் டெர்மினல், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதை பண்ணிக்கலாம் சரி. இதில் அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருந்தால் சொல்லுங்கள். சரி, இதே மாதிரி தான் இண்டெக்ஸும். ஆனால் இண்டெக்ஸில் வந்து நம்ம ட்ரை எக்ஸப்ட் இந்த வேல்யூ எரர் இதெல்லாம் பண்ணணும். பின்னாடி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது அந்த இண்டெக்ஸை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா? சரி, இப்போ இதில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நான் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பைத்தான் இப்போ நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், பைத்தான் இஸ் ஈஸி அப்படின்னு ஒன்று எழுதுறேன். இப்போ இதில் 2 ஒய் வந்துருச்சு. இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் எத்தனை ஒய்யை கண்டுபிடிச்சு சொல்லும்? ஒரு ஒய்யை கண்டுபிடிச்சு சொல்லும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒய்யை. இப்போ லாஸ்ட் ஒய்யை கண்டுபிடிச்சு சொல்லணும்னா இங்கே ஆர் ஃபைண்ட் போட்டுக்கலாமா? ஆர் கொடுத்துக்கலாமா? சரி, லாஸ்ட் ஒய்யை கண்டுபிடிச்சு சொல்லும். எத்தனை ஒய் இருக்கோ அத்தனையும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் சொல்லணும்னா நான் என்ன பண்றது? இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம். ஒரு எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்க. ஒரு எழுத்தோ இல்லை ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ எப்படி யோசிக்கலாங்கிறது சொல்றேன் பாருங்க. அப்போ இந்த ஆர் ஃபைண்டில் அந்த ஆர் ஃபைண்ட்லேயோ இன்னொரு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அந்த ஃப்ளேவர் என்னங்கிறது சொல்லிடுறேன். இப்போ இது புரியுதான்னு எனக்கு சொல்லுங்க. பிரிண்ட் பண்றோம். இப்போ பிரிண்ட் பண்றது எப்படி பண்றோம்? எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஒய் அப்படிதானே கொடுத்தோம். அப்படி ஒய்னு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஒய் எங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எனக்கு இந்த ஒய்யை 5வது எழுத்துல இருந்து 13வது எழுத்து வரைக்கும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும்? 5வது எழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். இப்படி கொடுக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போமே. 5வதுல இருந்து 13க்குள்ள இந்த ஒய்ங்கிறது இல்லை. அதாவது 13னா 12 வரைக்கும் தேடி இருக்கும். அதனால இல்லைங்கிறதுனால ஃபைண்ட் வந்து -1 கொடுக்குது. சரி, இதுல 14 கொடுத்து பார்க்குறேனே. ஏன்னா மொத்தம் பைத்தான் ஒரு 6 ஈஸி 14 எழுத்து. அதனால 14ன்னு கொடுத்தா 13வது 0லேருந்து 13 வரைக்கும் வருமா? அதனால 14ன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம நேற்று கடைசியா பார்த்தது தான். இருந்தாலும் அதுல இருந்து ப்ரோக்ராம் எடுக்கிறோங்கிறதுனால இது காமிக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா? ஏன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்யை ஃபைண்ட் காட்டல? ஏன்னா நீங்க 5வது எழுத்துல இருந்து 5ல ஆரம்பிச்சு 14க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுல ஒய் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. அதனால அதுல 13வது இடத்துல தாங்க இருக்கு அப்படின்னு பைத்தான் சொல்றது. இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஐடியாவை தான் நம்ம செயல்படுத்த போறோம். எப்படி? இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பைத்தான் இஸ் ஈஸிங்கிறதுல ஒவ்வொரு இடத்துலையும் எங்க ஒய் இருக்குன்னு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒய்யே கண்டுபிடிப்போம். பைத்தான் இஸ் ஈஸியில் ஒய் தானே காமனா வருது. வேற ஏதாவது வருதா? ஒய் தான் வருது. சரி, இந்த ஒய்யவே நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னொரு வேணா பைத்தான் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சேர்த்துக்கிறேன். 2-3 ஒய் வர்ற மாதிரி. இப்போ நம்ம கண்டுபிடிப்போமே.
இப்பவும் 13ல இருந்து தான் காமிக்குது. பைத்தான் இஸ் வெரி இப்பவும் 13ல இருந்து தான் காமிக்குது. பைத்தான் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமும். சரியா? அப்போ ஏன்னா அந்த வெரிங்கிறதும் ஒய்ங்கிறதும் 13வது இடத்துக்கு போயிடுச்சு. அதனால சரியா? இதுவும் 13வது பொசிஷனுக்கு போயிடுச்சு. அதனால இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஒய்யும் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து சொல்லணும். அப்போ ஒய் எங்க இருக்குன்னு ஒரு தடவை பார்த்தா நேரா இப்படி பார்த்துடலாம். அப்போ ஒய் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் பார்க்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்க திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்ய போறீங்கன்னு அர்த்தமாயிருது. ஒய் இங்க இருக்கா, ஒய் இங்க இருக்கா, ஒய் இங்க இருக்கான்னு தேட போறீங்கன்னு அர்த்தமாயிருது. சரிதானே? அப்போ அதை நான் எப்படிங்க தேடுறது? அப்போ திரும்ப திரும்ப பண்றதா இருந்தாலே கண்டிப்பா என்ன அப்ரோச்சுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும்? உங்க கெஸ் என்ன? லூப்பிங். லூப்பிங். அது ஃபாரோ வைலோ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுத்துக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். அப்ப எப்படி பண்ணலாம்? இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? கண்டிப்பா வைல் இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல என்னோட பொசிஷன் இந்த ஐடியா சரி வருமான்னு பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன் -1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி, இதுல எதெல்லாம் தேவைப்படும்? ஏன் -1ன்னு வச்சுக்கிறேங்கிறது சொல்றேன். இப்போ பைத்தான் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது 0 0 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி போயிட்டே இருக்கும். பைத்தான் இஸ் வெரி ஈஸிக்கு இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸோட லென்த் வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். கண்டிப்பா இந்த கடைசி எழுத்து வரைக்கும் போகணும். அப்போ கண்டிப்பா எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், எங்க போய் முடிக்கணும். அதான ஃபைண்டுக்கு நான் சொல்லணும். ஃபைண்டு கிட்ட 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஃபைண்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டென்ஸோட லென்த் வரைக்கும் போ அப்படிங்கிறத நான் சொல்லணும். அப்பதான் ஒய் எத்தனை இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டிப்பா இந்த சென்டென்ஸோட லென்த் எனக்கு தேவைப்படுமா? தேவைப்படும். அப்போ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளா உட்கார்ந்து லாஜிக் எழுதணுமா இல்ல பைத்தான்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? லென் ஆஃப் ஒன்னு இருக்கு. அவ்வளவுதான். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. அப்போ அதுக்கும் நமக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ நான் லென்த் கண்டுபிடிக்க போறேன். என்னோட லென்த் ஈக்குவல்ஸ் டு லென் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தா இப்போ பைத்தானோட லென்த் என்ன? இங்க ஒரு 6 8 12 12 16 ஒரு 3 ஸ்பேஸ். இப்போ லென்த் வந்து எனக்கு 19ன்னு வந்துடும். கரெக்டா? 19ன்னா 0ல இருந்து 18 வரைக்கும் நான் போகணும். 0ல இருந்து 18 வரைக்கும் போய் 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 ஒய் வச்சிருக்கீங்களா, ஒய் இங்க எங்கேயாவது இருக்கீங்களா, 0th எழுத்து ஒய்யா, 1வது எழுத்து ஒய்யா, 2வது எழுத்து ஒய்யா, 3வது எழுத்து ஒய்யான்னு 18 0ல ஆரம்பிச்சு 18 வரைக்கும் போகணும். சரி, எப்படி போறதுங்கிற ஐடியாவை சொல்றேன் பாருங்க. இப்போ பைத்தான் இஸ் ஈஸி அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுல முதல்ல என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்போ நான் பொசிஷன் கண்டுபிடிக்க போறேன். இது கரெக்டான்னு பாருங்களேன். இப்போ பொசிஷன் ஈக்குவல்ஸ் டு என்னோட சென்டென்ஸ் எது? எஸ். எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்? கரெக்டா? என்னோட வேர்ட்ல இருந்து அதாவது நான் ஒய் தேட போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய்யை வந்து எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு வேணா இங்க கொடுத்துக்கிறேன். இந்த ஒய் தானே கண்டுபிடிக்க போறேன். கரெக்டா? எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஒய். இதை எங்க இருந்து கண்டுபிடிக்க போறேன்? 0ல இருந்து கண்டுபிடிக்க போறேன். அப்போ 0ன்னு முதல்ல எழுதிக்கிறேன். 0ல இருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? லென் -1. 18 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ நான் இங்க லென்த்ன்னு கொடுக்கணுமா, லென்த் -1ன்னு கொடுக்கணுமா? லென்த் -1 கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஃபைண்ட் இப்ப நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? இது இன்க்ளூசிவ். ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்க்ளூசிவ், எண்டிங் பாயிண்ட் வராதுல்ல. இங்க நீங்க 18ன்னு கொடுத்தீங்கன்னா 17 வரைக்கும் தேடும். இங்க நீங்க 19ன்னு கொடுத்தீங்கன்னா 18 வரைக்கும் தேடும். இதான ஃபைண்டுக்கு படிச்சோம். அப்ப நான் லென்த்னே கொடுத்துடலாமா? இது புரியுதா? சரி, இப்போ நான் ஒய்யை தேடுறேன். அந்த பொசிஷனை பிரிண்ட் பண்ணிடுறேன். பொசிஷனை பிரிண்ட் பண்ணிடலாமா? இப்போ பொசிஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்? பி ஒய். ஒய்ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதனால கிடைச்சிருச்சு. சரி, இதுக்கு அப்புறம் நான் என்னங்க பண்ணணும்? ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அடுத்தது கரெக்டா? அடுத்தது தானே போகணும். அடுத்தது அதாவது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? இதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க ஒய் வருதுன்னு பார்க்கணும். பி ஒய்யை முடிச்சிட்டீங்க, அப்போ டீல இருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு போகணும்.
அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதே கோட திரும்ப காப்பி பண்ணி இந்த இடத்துல சரியா, எனக்கு இப்போ 0 1 முடிச்சிட்டோம். இப்போ 2ல இருந்து போய் எங்கன்னு சொல்லுங்க. இப்படி எழுதிடலாமா? இதுக்கு அடுத்து நேரா 13வது இடத்துல தான் இருக்கு. கரெக்டா? அப்ப எந்த பொசிஷன்ல கிடைக்குதோ, இப்ப இந்த இடத்துல முதல்ல எந்த பொசிஷன்ல கிடைச்சது? பொசிஷன் 1. பொசிஷன் 1ல கிடைச்சது. இப்போ எந்த பொசிஷன்ல கிடைக்குது? பொசிஷன் 13. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 1ல கிடைச்சதுனால நான் செகண்ட்ல இருந்து போனேன். இப்போ நான் அடுத்த y, அதாவது இந்த yக்கு அடுத்த y நான் எங்க இருந்து தேட ஆரம்பிச்சா போதும்? 14ல இருந்து தேட ஆரம்பிச்சா போதும். ஏன்னா 13 வரைக்கும் ஆல்ரெடி தேடி கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. இந்த ஐடியா சரியா? இந்த ஐடியா சரினா அதை ட்ரை பண்ணிடுவோம். 1 13 18 கடைசி எழுத்து 18வது எழுத்து வெரி ஈஸியில ஒரு y இருக்கு. அதனால 1 13 18 இது உங்களுக்கு புரியுதா? அப்போ y எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? y எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? என்ன இதுல லைன் நம்பர் 9 10 லைன் நம்பர் 12 13 லைன் நம்பர் 15 16 எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி எழுதியிருக்கோமே, இதை நான் லூப்ல கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சா தப்பா சரியா? சரிதானே? இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப லூப்ல கொடுக்கும்போது எது மட்டும் மாறும்? இந்த 6 வரியில எது மட்டும் மாறுது? இந்த பொசிஷன் வேல்யூ. அப்ப நீங்க இங்க என்ன பொசிஷன் பிரிண்ட் பண்றீங்களோ அந்த பொசிஷன் பிளஸ் 1 கொடுத்துக்கலாமா? நீங்க இந்த எந்த பொசிஷன் இங்க பிரிண்ட் பண்றீங்க? 1ன்னு பிரிண்ட் பண்றீங்க. அப்போ நான் இங்க நீங்க பிரிண்ட் பண்ற பொசிஷன் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாமா? ஏன்னா எனக்கு அடுத்த 2ல இருந்து தான் தேடணும். சரியா தப்பா? அப்போ இங்கேயும் அப்போ 13 அப்போ இங்கேயும் நான் பேசுறது புரியுதா? யாருக்கும் புரியலன்னா சொல்லுங்க. ஏன் இந்த இடத்துல பொசிஷன் 1ன்னு கொடுக்குறோங்கிறது தெரியுதா? நீங்க 1வது பொசிஷன்ல தேட போய் அடுத்து 1வது பொசிஷன்ல பைத்தான் இஸ் ஈஸியில y கிடைச்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து 2ல இருந்து தேடிக்கிட்டே வரீங்க. அப்படியே 13வது இடத்துல கிடைச்சிருச்சு. 13ல கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க போய் கண்டுபிடிக்கணும்? ஃபைண்டிங் எங்க போய் பண்ணணும்? 14வதுல இருந்து தானே பண்ணணும். அப்போ நீங்க முன்னாடி என்ன பொசிஷன் பிரிண்ட் பண்றீங்களோ அந்த பொசிஷன் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ 13ல கிடைச்சிரும். அப்போ நான் இங்கேயும் அந்த பொசிஷன் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் இந்த சென்டென்ஸை மாற்ற போறேன். எப்படி மாற்ற போறேன்? பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸி அப்படின்னு மாற்ற போறேன். கரெக்டா? அப்போ நான் இன்னொரு தடவை இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு மொத்தம் 4 y இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு தடவை இதை எழுதிக்கலாமா? இப்போ எல்லாம் கரெக்டா வருதா பார்த்துருவோமா? 1 13 18 23 சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸி அப்படிங்கிறதுல வேணா நீங்க எண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க. 4 4 4 6 8 மொத்தம் கரெக்டா நமக்கு கிளியரா தெரியுது. மொத்தம் 24 எழுத்து 4 ஸ்பேஸையும் சேர்த்து சொல்றேன். 12 2 14 14 6 20 எழுத்து இருக்கு, ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கு. அப்போ 24. அதனால 0 to 23 வரைக்கும் இப்படி எழுதலாமா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவ்வளவுதான். அப்ப நான் இங்கேயும் பாருங்க, இங்க ஏன் 0ன்னு எழுதணும்? இங்கேயும் பொசிஷன் பிளஸ் 1ன்னு எழுதிக்கிறேன், மேல பொசிஷனை மைனஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 4 ஒரே மாதிரி வந்துருச்சா? அப்ப 4 ஒரே மாதிரி வந்துருச்சு. இதை எத்தனை தடவை கண்டுபிடிக்கணும்? அங்க வேல்யூ இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிங்க. வைல் சரியா? வைல் ட்ரூ. எப்பெல்லாம் இதை பண்ணணும்? எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இதை எடுத்து விட்டுறலாமா? இந்த 3ஐயும் எடுத்து விட்டுறலாமா? உண்மையா இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப எப்போ நிறுத்துறது அது தெரியல. ஆனா இப்படி இதுக்கு ஒரு லூப் எழுதலாம். அந்த லூப் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால இது 3ஐயும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஐயோ, என்ன போய்கிட்டே இருக்கு? பிரேக் கொடுக்கணும். பிரேக் எப்போ கொடுக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா கீபோர்டு இன்டரப்ட், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். நீங்க இன்கேஸ் ஏதாவது லூப்பிங்ல தப்பு பண்ணீங்கன்னா. சரி, எப்போ பிரேக் கொடுக்கணும்? இதான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒய்யே இல்லைன்னா பிரேக் கொடுக்கணும். கரெக்டா? அப்ப அடுத்து ஒய்யே இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? லென்த் வரைக்கும் போய் லென்த் எப்பவுமே லென்த் வரைக்கும் போறோம்.
ஒய் இல்லைன்னா பொசிஷன் இந்த ரிசல்ட் என்னவா வரும்? இப்ப பாருங்க, இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும். சரியா? இத அப்படியே கட் பண்ணிக்கிடுறேன். இப்ப நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஃபைண்ட் ஆஃப் Z. இதுக்கான -1. -1 வருமா? இல்லாத எழுத்த தேடுனீங்கன்னா ஃபைண்ட் வந்து மைனஸ் அந்த ஐடியா தான் இங்க. அப்போ எனக்கு எப்போ இந்த இடத்துல பொசிஷன் -1 வருதோ, இன்கேஸ் நீங்க கண்டுபிடிச்ச பொசிஷன் -1 வந்துருச்சு. அப்படின்னா அடுத்து y இல்லன்னு அர்த்தம். அப்படிதானே? y இல்லவே இல்ல அடுத்து. அப்படின்னா தானே -1 வரும். அப்போ if position equals to -1 பிரேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒருவேளை அப்படி இருந்து கேரக்டர் இல்லைன்னா y present y is present at அப்படின்னு மெசேஜ் கொடுத்துக்கோங்க. இது புரியுதா? அப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போமா? இந்த இஃப் கண்டிஷனோட ரன் பண்ணி பார்ப்போமா? கரெக்டா வருதா பார்ப்போமா? கரெக்டா வந்துருச்சு. y is present at y is present at y is present at 4 வந்துருச்சு. ஒரு கட்டத்துல -1 பொசிஷன் -1 ஆயிருச்சு. பொசிஷன் -1 ஆனோடனே ப்ரோக்ராமை நிறுத்திட்டோம். சரியா தப்பா? இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு பாக்குறது. இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதுல இன்னும் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டியூன் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை நான் உங்களுக்கு இப்போ சேட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். யாருக்கும் புரியல நான் திரும்ப சொல்லணும்னாலும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம் இதான் முதல் தடவை பார்க்குறோம். அதனால உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு புரிய வேண்டியது இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்துருக்கோம். அதுதான் அது புரிஞ்சா போதும். Can we use find instead of s.find? டைரக்டா ஃபைண்ட்னா எதுல போய் ஃபைண்ட் பண்ணணும்ங்கிற क्वेश्चन வந்துரும்ல. நீங்க ஃபைண்ட்னு கொடுக்குறீங்க, எதுல போய் இந்த y இருக்காங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த நான் சொன்ன இதுல s கொடுக்காம டைரக்டா இப்படி வேணா கொடுக்கலாம். இதையே நீங்க டைரக்டா கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் இந்த s கொடுக்கல, இப்படி கொடுத்துக்கலாமா? அப்படி வேணா இதுல போய் நான் ஃபைண்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான் s.find. அதுக்கு பதிலாக தான் எவ்வளவு பெருசா டைப் பண்ண வேண்டாமேங்கிறதுக்கு எஸ்ன்னு அதை ஸ்டோர் பண்ணிட்டு அதை ஃபைண்ட் கொடுக்கணும். இஃப் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்களா? இஃப் எப்படி ஒர்க் ஆகுது? அந்த பொசிஷன் நீங்க இந்த இடத்துல ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே வரீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒய் இல்லவே இல்லைன்னு வைங்களேன், ஒய் கிடைக்கவே இல்லைன்னா பொசிஷன் -1ன்னு வந்துடும். நீங்க உங்களுக்கு அந்த பொசிஷனை தானே பிரிண்ட் பண்றீங்க. அப்போ கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பொசிஷன் கொடுத்து பாருங்க. முதல்ல 0 இந்த மாதிரி 13, 18, 23ன்னு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல ஒய் இல்லை, அதனால வந்து -1ன்னு வரும். கடைசியா வெரி வெரி ஈஸியில கடைசி ஒய் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒய் எங்க இருக்கு? அதுக்கப்புறம் ஒய் இல்ல. அதனால இந்த பொசிஷனோட வேல்யூ ஃபைண்ட் வந்து -1ன்னு கொடுக்கும். இந்த இடத்துக்கு -1ன்னு கொடுக்கும். அந்த -1 வந்துருச்சுன்னா நம்ம இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி வேணா இந்த பிரிண்ட் பொசிஷன் கொடுத்து பாருங்க. ஓரளவு அது உங்களுக்கு கிளியரா புரியும். சார் அது ஆமா சொல்லுங்க. ஃபைண்ட்ல அது ஏன் சார் -1ன்னு வருது? நார்மலா ஏதாவது இல்லன்னா அப்படியே டைரக்டா அடுத்த லைன் போயிடும். இல்லைங்க, இந்த s.findோட ரிசல்ட் என்னங்க? இல்ல சார், சரி ப்ரோக்ராம் புரியுது. நான் வந்து அது ஏன் -1 ஃபைண்ட் கொடுக்குதுன்னு ஃபைண்டுக்கா, அதாவது -1 கொடுக்கறதோட இன்டென்ஷனே வந்து இருந்துச்சுன்னா 0ல இருந்து இருக்கலாம். கரெக்டா? நீங்க தேடுற கேரக்டர் இருந்துச்சுன்னா அது 0ல இருந்து அது லென்த் -1 வரைக்கும் எங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ 0ல இருந்து வர்ற பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே அந்த நம்பர் இருக்குங்கிறதுக்கு அடையாளமாகவும், மைனஸ்ல ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா இல்லைங்கிறதுக்கு அடையாளமும் வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய வச்சிருப்பாங்க. நீங்க பைனரி சர்ச் எல்லாம் போய் பார்த்தாலும் இதே மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிசல்ட் நெகட்டிவ்ல கிடைக்குதுன்னா உள்ள வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுக்கான ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? இதை பண்ணுனவங்க இதுல சும்மா வெரி வெரி கொடுத்து பாருங்க. அது ஏதாவது ஒர்க் ஆகுதா அப்படிங்கறது பாருங்க. இப்போ வெரி 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 இப்போ வெரி வெரி எங்கெங்கெல்லாம் வருது. அப்போ ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல எந்தெந்த வார்த்தை இருக்கு, எந்தெந்த வார்த்தை எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த வார்த்தை எத்தனை தடவை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? யாராவது ஐடியா முடிச்சவங்க, நான் ரொம்ப வேகமா போறேன்னா என்னை நிறுத்த சொல்லிருங்க. முடிச்சவங்க அதுக்கான பதில் சொல்லுங்க.
ஹலோ சார், கொஸ்டின் ஒரு ரிப்பீட் பண்றீங்களா? இந்த ஒய் ஒய் ட்ரை பண்ணீங்கல்ல, இப்போ ஒய் வந்து எங்கெங்க இருக்குன்னு பிரிண்ட் பண்ணிட்டீங்க கரெக்டா? ஆமா சார். இந்த ஒய் எத்தனை தடவை இருக்குன்னு எனக்கு சொல்லணும். கவுண்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம் சார். அவ்வளோதான். அப்போ கவுண்ட் வச்சுக்கலாமா ஒன்று? கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாமா? எப்படி கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி கொடுத்துக்கலாமா? நான் ஸ்பீடாக போகிறேன்னா இல்லை நான் வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஒரு 4-5 பேர் முடிங்க, அதுக்கப்புறம் வேணால் கவுண்ட் சொல்கிறேன். சார் ஃபைண்ட் ஆல்ன்றது ரெஜெக்ட்ஸ்ல மட்டும்தான் வருமா, இல்லை இதுலையும் யூஸ் பண்ணலாமா சார்? இதில் ஃபைண்ட் ஆல் இல்லை. ஓகே. ஸ்ட்ரிங்கில் தானே கேட்குறீங்க, ஸ்ட்ரிங்கில் ஃபைண்ட் ஆல் இல்லை. ஓகே கணேஷ், அப்போ நீங்கள் வந்து இதில் ஒய் எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்குறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அவர் ஸ்டீஃபன் கொடுத்த க்ளூ வச்சு கவுண்ட் 0ன்னு வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சவங்க மட்டும். இளங்கோவன் பண்ணிட்டீங்க அப்படிதானா? பண்ணிட்டேன் சார். அது அந்த இன்டென்டேஷன்னால வர மாட்டேங்குது. ட்ரை பண்ணிட்டு. ஓகே. ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்டென்டேஷன் ப்ராப்ளம் அப்பப்போ இருக்குன்னா நான் ஒன்று பண்ணுறேன். இதில் ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இதில் கிஸ்ட் போய்க்கோங்க. கிஸ்ட் டாட், நீங்கள் எல்லாருமே கிட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் gist.github.com போய்க்கோங்க. GIST இதில் போயிட்டு இங்கே உங்கள் ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிடலாம். நான் வேணால் இப்படி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃபைல் நேம், இதுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கலாம். ஃபைண்ட் கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கலாமா? கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் டாட் பை அப்படின்னு கொடுத்து இந்த பாருங்கள் ஜிஸ்ட் டாட், இங்கே இதில் கிரியேட் சீக்ரெட் ஜிஸ்ட் இல்லை, கிரியேட் பப்ளிக், இப்படி கிரியேட் கொடுத்துட்டேன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லிங்க் அனுப்பிச்சேன்னா இதில் ரா இருக்குது பாருங்கள். இதில் இந்த ராவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கோடு வந்துடும். இந்த கோடை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னா நான் இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமில் வர்றவங்களுக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன். இந்த இன்டென்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன். சரி, அப்போ அடுத்தது போகலாமா? மற்றவங்க யாருக்கும் ஏதாவது இதில் கஷ்டம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதில் சின்ன சேஞ்ச் அவர் ஸ்டீஃபன் சொன்னதை செஞ்சு பார்க்க போகிறேன். கவுண்ட்டை கொடுத்து பார்க்க போகிறேன். கவுண்ட்டை கொடுத்துட்டு இந்த லூப் முடியும் போது கவுண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் கவுண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதை வச்சுட்டு நம்ம மாற்றிக்கலாம். 5ன்னு வருது. 5 சரியில்லை இல்லை? ஏன் 5ன்னு வருதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? வெரி இல்லை, நான் ஒய் தான் தேடிட்டு இருக்கேன். ஒய் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஒய் இஸ் ப்ரெசன்ட் 4 தானே வரணும், 5ன்னு வருது. ஏன் 5ன்னு வருது? வேர்ட் கவுண்ட் பண்ணுது சார். ஆமாம், கவுண்ட் பண்ணுது. கவுண்ட் பண்ணிட்டு என்ன நடக்குது? அதை பிரிண்ட் பண்ணுங்க சார். பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸி. பைத்தான் மொத்தம் 5 வேர்டு இருக்கு சார். பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸி. மொத்தம் 5. அதை கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது சார். இல்லை இல்லை சார், கவுண்ட் ப்ளஸ் வந்து கண்டிஷனுக்கு அப்புறம் வருமா சார்? கவுண்ட் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வந்து இஃப்க்கு அப்புறம் வருமா சார்? கவுண்ட் ப்ளஸ் ஒன்று இஃப்க்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? ஓகே சார், பண்ணிக்கலாம். இங்கே பண்ணுவோமா? ராஜராஜன் இப்போ பாருங்க, இந்த கவுண்ட் ப்ளஸ் ஒன்று லைன் நம்பர் 14ல் கொடுத்தாச்சு இவர் சொன்ன மாதிரி. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வருதுன்னு பாருங்களேன். ஓ, அந்த மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. இதில் 5 வார்த்தை இருக்குன்னு. 5 வார்த்தை இல்லை, ஒய் எத்தனை தடவை இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறோம், அவ்வளோ. இப்போ ஏன்னா இந்த பொசிஷன் ஒரு இடத்துல -1 வருது. -1 வரும்போதும் அது கவுண்ட் பண்ணிடுது. எங்கெங்கெல்லாம் பொசிஷன் இருந்துச்சோ, பொசிஷன் இருந்தால் நீங்கள் பிரிண்ட் பண்ண வருவீங்க. பிரிண்ட் பண்ண வரும்போது ஒன்று கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டில் பண்ணலாமாவா? போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் இதில் கிடையாதே அரவிந்த் பாலகிருஷ்ணன். நீங்கள் கேட்குறது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்து பைத்தானில் கிடையாதே. அதுக்கு பதிலாக தான் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கொடுக்குறது. நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்ற மென்பொருளை பயன்படுத்தி ஷோ விசிபிள் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் டேப்ஸ். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஷோ, அதில் பைத்தானாக சேவ் பண்ணாலே உங்களுக்கு அதை காமிக்கும், கலர் காமிக்கும். சூப்பர் யூசர், நல்ல பாயிண்ட்டுங்க. ஃபார் டேப்ஸ் டேபுலேஷன் நல்ல லிங்க், அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும்.
இதை டெலகிராம்லேயே அனுப்பிச்சு வைங்களேன் சரி நீங்கள், ஏன்னா இது போயிரும்ல, அதுனா எல்லாரும் வராதவங்களும் இன்னைக்கு வராதவங்களும் பார்த்துப்பாங்க. சரி, இப்போ கவுண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கொடுத்துருக்கிற வார்த்தையோ கொடுத்துருக்கிற எழுத்தோ எத்தனை தடவை இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ கவுண்ட்டும் நீங்க பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கவுண்ட்டும் பண்ணிட்டீங்களா? இப்படி இந்த ப்ரோக்ராமை எடிட் பண்ணிட்டீங்களா? யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்க. இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்க அந்த லிங்க்ல இருந்தே எடுத்துக்கலாம். இந்த ஃபைண்ட் கரெக்டா புரிஞ்சுதுன்னா மீதி எல்லாமே புரிஞ்சிடும். அந்த ஃபைண்ட் புரியலைன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமா புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை தடவை இருக்குன்னு கேட்டா இப்போ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க, இது எழுத்துக்கு மட்டும் இல்லை, வார்த்தைக்கும் இதே தான். அதனால தான் வெரி வெரிங்கிறத வச்சு காமிச்சேன். சரி, இப்போ ஒருவேளை நான் இல்லாத ஒன்றை தேடுறேன்னு வைங்களேன். இப்போ வந்து இதுல என்ன இல்லை, ஏ பி இல்லையா? இப்போ நான் பின்னு ஒன்று தேடுறேன். இப்போ எனக்கு என்னங்க ரிசல்ட் கிடைக்கும்? -1. ஆமா, ப்ரெசென்ட்ல பொசிஷன்ல -1 கிடைக்கும். மொத்த அவுட்புட் என்னங்க வரும்? அவுட்புட்டே வராது. கரெக்டா? ஏன்னா ஒரு தடவை கூட பி இல்லை. அப்போ பொசிஷன் -1 இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிடும். சரியா தப்பா? அப்போ இல்லாத எழுத்தை தேடுனா நான் இதை எப்படி செய்யறது? அப்போ எழுத்து, இப்போ நான் தேடுற எழுத்து இந்த பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸிங்கிற சென்டென்ஸ்ல இல்லவே இல்லை அப்படின்னு எப்போ முடிவு பண்ணுவீங்க? அதை சொல்லுங்களேன். நீங்க எப்போ முடிவு பண்ணுவீங்க பிங்கிறது இல்லவே இல்லை அப்படி? -1 வரும்போது சரி, கடைசி எழுத்து வரைக்கும் போனாதானே -1 வந்து. ஏன்னா நம்ம இருக்கிற எழுத்தை தேடும் போதும் ஒரு டைம்ல -1 வந்துடும். கரெக்டா? அப்ப இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபுல்லா செக் பண்ணது. ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான். அப்போ ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு தடவையாவது இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன்? இதுதான், இப்போ வீட்டுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிட்டீங்களா, இந்த மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாங்க. அதே வேலையை தான் நம்ம இங்கே செய்ய போறோம். கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஏதோ ஒரு திட்டத்துக்கு வராங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம், அந்த வீட்டுக்கு வரல, எந்தெந்த வீட்டுக்குலாம் வந்தாங்கிறத அங்கங்க ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் வச்சு கண்டுபிடிச்சிடும். அதே வேலை தான் இங்கேயும். அப்போ அந்த ஸ்டிக்கரை இங்கே ஸ்டிக்கர்னு எழுதிக்கிறேன். ஸ்டிக்கர், முதல்ல ஸ்டிக்கரோட வேல்யூ ஃபால்ஸ். கரெக்டா? ஒருவேளை எழுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டிக்கரோட வேல்யூ, ஒரு எழுத்தாவது இருந்துச்சுன்னா, ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்டிக்கரோட வேல்யூ ட்ரூ. கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிக்கர் ட்ரூவே ஆகலைன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். கடைசி வரைக்கும் இந்த எழுத்து ட்ரூ ஆகவே இல்லை, ஃபால்ஸாவே இருக்கு, மேல இருக்கிற ஃபால்ஸாவே இருக்குன்னா நீங்க இந்த ஏரியாவுக்கே வரலன்னு அர்த்தம். சரியா தப்பா? சார் எனக்கு புரியல. ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுக்கு 5 தடவை வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எம்ப்ளாயி அனுப்பிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு தடவையாவது அவங்க 5 டைம் வந்திருக்கணும். நீங்க வீட்டுல வந்து எலெக்ஷன் ஓட்டர் ஐடி வாங்கிட்டீங்களான்னு கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 தடவையில ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வரல அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? 5 தடவையும் வரலன்னா தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும். 4 தடவை வரலன்னா 5ஆவது தடவை வருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? எஸ் சார். கரெக்டா? அப்போ 5 ஏதாவது ஒரு தடவை வந்துட்டாலும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இப்போ ஒய் ஒரு தடவை இருந்தாலும் அந்த இடத்துல ஆமா ஒய் இருக்குங்கிறதுக்கான ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இது புரியுதா? அப்போ நான் தேடுறது இப்போ பி. அப்போ பி ஒரு தடவை கூட இல்லைன்னா இந்த நான் வந்து இந்த லூப்புக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா பியை தேடுவேன் பி -1 முதல்லயே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம்லயே பி -1 வந்துடும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்தா ஃபர்ஸ்ட் டைம்லயே பொசிஷன் -1 வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் டைம்லயே -1 வந்தா ஃபர்ஸ்ட் டைம்லயே லூப் அவுட் பிரேக் பண்ணி போயிடுவேன். சரியா தப்பா? சரிதானே? அப்போ இந்த லூப் அவுட் வெளியில வரும்போது ஸ்டிக்கரோட வேல்யூ ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா? ஃபால்ஸா தான் இருக்கும். ஃபால்ஸா தான் இருக்கும். அவ்வளவுதான், ஃபால்ஸா தானே இருக்கும். ஏன்னா உள்ளேயே வரல, வெளியில இருந்த ஃபால்ஸோட அப்படியே நிக்குது. அப்போ நான் இந்த லூப்புக்கு வெளியில வந்து if sticker equals to false அப்படி இருந்துச்சுன்னா print b is not at all present, not present at all. ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க கொடுத்துக்கலாம். not found, not present, ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். இப்போ பி இருந்துச்சா அப்படிங்கிறத போய் தேடுறதுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். 0 அது எத்தனை தடவை வந்துச்சுங்கிறத பிரிண்ட் பண்றோம். பி இஸ் நாட் பிரசன்ட் அட் ஆல். சரிதானே? இந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்றோம். அந்த கவுண்ட்டே நான் பிரிண்ட் பண்ணலைன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. பி இஸ் நாட் பிரசன்ட் அட் ஆல் அப்படிங்கிற மெசேஜோட நின்றுரும். அப்போ இது இல்லாத எழுத்தையோ இல்லாத வார்த்தையவோ தேடினாலும் இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும் அப்படிங்கிறது புரியுதா? இந்த ஃபைண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சா அதை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் இது. இப்போ புதுசா அந்த ஸ்டிக்கர்ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு பதிலு கவுண்ட் இஃப் கவுண்ட் 0 இருந்தா பி இஸ் நாட் பிரசன்ட் அட் ஆல் அப்படி கூட கொடுத்துக்கலாம். சூப்பர், ரொம்ப நல்ல ஐடியா. அது இதை விட நான் சொன்னதை விட அவங்க ஈஸி பண்ணிட்டாங்க பாருங்க. உங்களுக்கு ஸ்டிக்கர் புரியலைன்னு சொன்னவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்டிக்கர் எல்லாம் தூக்கி விட்டுருவோம். எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா ஒட்டலையான்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கவுண்ட்டை தான் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அப்போ அந்த கவுண்ட்டை நீங்க அந்த கவுண்ட் 0வாவே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பிரிண்ட் பி இஸ் நாட் பிரசன்ட். கரெக்டா? பி இஸ் நாட் பிரசன்ட். இது நல்லா இருக்குல்ல? அப்படி இல்லைன்னா பி எத்தனை தடவை பிரசன்ட்ங்கிறத பிரிண்ட் பண்ணுங்க. பி இஸ் பிரசன்ட் அப்படின்னு போட்டு கமா போட்டு கவுண்ட் என்னங்கிறத போட்டு டைப்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. இது இன்னும் நல்ல ஐடியாவா இருக்குல்ல? அப்போ அதை விட இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்டாக்ஸ் எரரா? ஓகே, இந்த பிரசன்ட் இங்க B is not present. இப்போ y தேடுங்க. y is present 4 times. இந்த இடத்துல y னு மாத்திக்கோங்க நீங்க தேடுறத. இந்த ப்ரோக்ராம் இன்னும் நல்லா இருக்கு பாருங்க. இந்த பாத்தீங்களா, இதுதான் கிட்டோட ரிவிஷன்ஸ் 5. 5 தடவை நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னா 5 காப்பியும் நான் இப்போ பார்க்கலாம். இதுதான் கிட்டோட பவர். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஃபைலும் எப்படி இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போச்சே, ரெண்டாவது ப்ரோக்ராம் போச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் இப்படி அனுப்புனேன், அடுத்து இப்படி அனுப்புனேன், அடுத்து இப்படி அனுப்புனேன், இப்படி அனுப்புனேன், இப்படி அனுப்புனேன் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இதுல கவுண்ட் நமக்கே இப்போ கண்டுபிடிக்க தெரியுது. இன்கேஸ் நமக்கு கவுண்ட்டுக்காக அவங்களே ஸ்ட்ரிங்ல இப்போ நம்மளே இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல, அப்போ கண்டிப்பா ஸ்ட்ரிங்ல கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா அப்படின்னா கவுண்ட்னே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஈஸியா நம்மளும் அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்போ பண்ணது கவுண்ட்டை நம்ம லாஜிக் எழுதணும். இல்ல நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ பைத்தான் இஸ் வெரி ஈஸிங்கிறதுல பண்ணி சொல்லுங்கன்னா இங்க பாருங்க, print s டாட் கவுண்ட் ஆஃப் y. அவ்வளவுதான். இப்போ அப்போ அவங்க பண்ண லாஜிக்கும் y 4 தடவை இருக்கு. s டாட் கவுண்ட் ஆஃப் b 0 டைம்ஸ். அப்போ கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நமக்கும் கவுண்டோட லாஜிக் எழுத தெரியும். ஃபைண்டை வச்சு கவுண்டோட லாஜிக் இப்போ அதான் ப்ரீ டிஃபைன்டா கவுண்ட்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க எதுக்காக கவுண்ட் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இல்ல எல்லா தடவையுமே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்காது. சில டைம்ல நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த கவுண்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னா அப்போ அந்த கவுண்டோட லாஜிக் உங்களுக்கு தெரியும்ல. இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும்னு தெரியும்ல. நீங்க அதை எழுதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால லாஜிக் என்னங்கிறத யோசிக்கிறது நல்லது. இது ஃபைண்டை வச்சு நம்ம பண்ணது, கவுண்டை கண்டுபிடிச்சது. ஃபைண்டை வச்சு தான் கவுண்டை கண்டுபிடிக்கணுமா? இப்படி எழுதுனா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸ் இன் எஸ் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதுனா என்ன ஆகும்? பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதையே end ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸின்னு வந்துருச்சு. இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய்யா இருந்தா, அப்படி இருந்தா கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணலாமா? இது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான லாஜிக். இது பண்ணலாமா? இந்த லூப் அவுட் வெளியில வரும்போது print x print out. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? 4
இது ரொம்ப ஈஸியான அப்ரோச். நம்ம ஃபைண்ட் வச்சும் பண்ணியிருக்கலாம், இதை வச்சும் பண்ணியிருக்கோம். நான் சும்மா ஃபைண்ட் வச்சு எப்படி எஃபெக்டிவா பண்ணலாங்கிறத உங்ககிட்ட காமிச்சேன். இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இதே ப்ரோக்ராமை விதவிதமா பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒய், இப்போ ஒய் வந்து எத்தனை தடவை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கெங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த பொசிஷன்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. இதே ப்ரோக்ராம்ல பொசிஷனையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஒய்யோட பொசிஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுங்கன்னா இதுல பண்ண முடியுமா? எப்போ? இங்கே தானே லூப்லயே பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்கலாமா? சரி, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா எத்தனை ஒய் பிரிண்ட் ஆகும்? 4 ஒய் ஆகும். 4 ஒய்யோட பொசிஷன் என்ன? எனக்கு ஒய் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குங்க, அதுக்கடுத்து 13ல இருக்கு, அதுக்கடுத்து 18ல இருக்கு, அதுக்கடுத்து 23ல இருக்குன்னு வந்துச்சுல. அதை எப்படி பண்ணலாம்? பொசிஷன் ஒன்று வச்சுக்கலாமா? ஒவ்வொரு தடவை லூப் ஓடும்போது பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவோமா? பொசிஷன் பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இப்படி கிடைச்சதுன்னா எக்ஸ் இஸ் பிரசன்ட் அட், இது யாருக்கெல்லாம் புரியல எப்படி கொடுத்துடலாமா? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாமா? இண்டெக்ஸ்ல என்ன? அதான் இண்டெக்ஸ் தான். இண்டெக்ஸ் இங்கே எக்ஸில் எப்படி டைரெக்டாக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஸ்டீஃபன்? நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் கொடுத்து தானே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? சூப்பர். அப்போ அதை விட ஈஸியான ப்ரோக்ராம் இப்போ கையில் கிடச்சிருச்சா? இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுறதுங்கிறது இந்த எல்ஸ் பார்ட் எடுத்து விட்டுலாம். எல்ஸ் பார்ட் இப்போ நமக்கு கவுண்ட் தேவையில்லைன்னா கவுண்ட் எடுத்து விட்டுலாம். அதே ப்ரோக்ராமை ரொம்ப ஈஸியான அப்ரோச்சில். இது புரியுதா? அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் வச்சும் ட்ரை பண்ணுங்க, இதை வச்சும் பார்க்கலாம். சரி, அப்போ கவுண்ட் ஆஃப்ல வந்து இப்போ நான் கவுண்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு போயிடலாமா? இப்போ பிரிண்ட் எஸ் டாட் கவுண்ட் ஆஃப். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒய் சொன்னேன்னா, இப்போ பாருங்க இதுலேயே வேற வேற ஃப்ளேவர்ஸ். இந்த கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே 4ன்னு கிடச்சிருச்சா? இப்போ இந்த கவுண்ட் ஆஃப்ல எனக்கு 5வது பொசிஷன்ல இருந்து 23வது 24வது வரைக்கும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா பாருங்க 3 தடவை கிடைச்சிருச்சா? எனக்கு 13ல இருந்து இல்ல 14ல இருந்து 24 வரைக்கும் பார்த்து சொல்லுங்க. 2 தடவைன்னு கிடைச்சிருச்சா? இது புரியுதா? அப்போ கவுண்ட்லயும் நீங்க பிகின் இண்டெக்ஸ் என்ன, எண்ட் இண்டெக்ஸ் என்னங்கிறத சொல்லலாம். இது புரியுதா? அப்போ கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்ட்ங்கிறத அடுத்த ப்ரோக்ராம் அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்க போறேன். இன்புட் எப்படி கொடுக்க போறேன்? இன்புட் வந்து ராஜா அப்படின்னு கொடுக்க போறேன். எனக்கு அவுட்புட் எப்படி வேணும்? காஜான்னு வேணும். என்ன பண்ணலாம்? இதுக்கு பைத்தான்ல ரீப்ளேஸ், கரெக்ட். ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ எஸ் ஈக்குவல்ஸ் டு ராஜா, எஸ் டாட் ரீப்ளேஸ் ஆஃப். எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? ஆரை. என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? கேன்னு. எப்படி கொடுத்தீங்கன்னா காஜான்னு ரீப்ளேஸ் பண்ணி, காஜான் ரீப்ளேஸ் பண்ணதை இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். S2 அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் S2. அவ்வளோதாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். காஜான் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா? அப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி புரியுதா? இப்போ என்ன கேள்வி கேட்கலாம் இதுல? ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு நம்ம படிச்சோமே, உங்களுக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறத, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் டிஸ்கஸ் பண்ணோமா? யாராவது சொல்றீங்களா? மெமரி ஐடி அதை வச்சு சொல்லிருங்க. மெமரி ஐடி. அப்போ மெமரி ஐடி வச்சு பண்ணணும்னா அப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. நீங்க ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு சொல்றீங்க, அப்போ ஸ்ட்ரிங்கை எடிட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அப்போ ஆனா இங்க எடிட் பண்ணி காட்டுறீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? சார் வேற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் சார். வேற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். சந்தேகம் இருந்தா ஐடி ஆஃப், நல்ல பாயிண்ட் அவர் ஸ்டீஃபன் சொல்றது. சந்தேகம் இருந்தா ஐடி ஆஃப் எஸ்ஐயும் S2வையும் பிரிண்ட் பண்ணி பாருங்க, ரெண்டும் வேற வேற. எஸ்ல எடிட் ஆகாது,
இப்பவும் நீங்க பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ராஜான் தான் பிரிண்ட் ஆகும். S2ல தான் நீங்க ஸ்டோர் பண்றீங்க. புரியுதா? வேற வேற மெமரி ஐடி. இது புரியுதா? அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது சரிதான். இது மாதிரி நீங்க எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரே ஒரு எழுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இல்ல ஒரு வார்த்தையை வச்சு எனக்கு காட்டுங்க அப்படின்னா இந்த பாருங்க, எஸ் ஈக்குவல்ஸ் டு ஏதாவது ஒன்று எழுதுவோமா, யூ cannot do அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ S2 ஈக்குவல்ஸ் டு s டாட் ரீப்ளேஸ் ஆஃப் நாட் அப்படிங்கிறத அதை எடுத்து விட்டுருவோம். இப்போ பிரிண்ட் S2 நாட்டை எடுத்து விட்டாச்சு. யூ கேன் டூ அப்படின்னு வந்துச்சா, யூ cannot do அப்படிங்கிறது யூ கேன் டூ. அப்போ நீங்க ஒரு வார்த்தையும் இதே மாதிரி முயற்சி பண்ணலாம். ஒரு எழுத்தை மட்டும் இல்லை, ஏன்னா ஸ்ட்ரிங் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது எழுத்து வார்த்தை எல்லாத்துக்கும் சேர்த்தது தான். இதே மாதிரி ஸ்பிளிட் பண்றதுக்கு ஸ்ட்ரிங்ல ஸ்பிளிட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது படிக்கிறதுக்கு லிஸ்ட் படிக்கணும். லிஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் வேணா நான் அதுல உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னென்ன பண்ணலாம்னா, குட்டி குட்டியான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னங்கிறது வேணா பார்க்கலாமா? சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அடுத்தது போகலாமா? அடுத்தது போய் பண்ணலாமா? இந்த ரீப்ளேஸ் எப்படி பண்ணுச்சுங்கிற மாதிரி வேற என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு போய் பார்ப்போமா? இப்போ பாருங்க, ஸ்ட்ரிங்ல வேற என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, இப்போ நம்ம முதல்ல என்ன எழுதணும், பைத்தான் இஸ் ஈஸியா, பைத்தான் இஸ் ஈஸி. இப்போ பாருங்க, இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். s டாட் அப்பர் ஆஃப் பிரிண்ட். நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டைப் பண்ணிட்டு அப்படியே மொத்தமா அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த அவுட்புட்டை பார்த்தே நீங்க புரிஞ்சிடலாம். இது நேத்தே பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஸ்வாப் கேஸ். இதெல்லாம் இதுல நேற்று பார்த்ததுல இந்த டைட்டில் பார்த்தோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பர் லோயர் நேற்றே பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். இதுதான் அஞ்சு ஃபங்க்ஷனுக்குமான அவுட்புட். இதில் எது புரியலைன்னு சொல்லுங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பர்னு கொடுத்தா எல்லாத்தையும் அப்பர், லோயர்னு கொடுத்தா எல்லாத்தையும் லோயர். ஸ்வாப் கேஸ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில். டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு முதல் வார்த்தையும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தை கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். கேபிட்டலைஸ்னு கொடுத்தீங்கன்னா முதல் வார்த்தையோட முதல் எழுத்தை மட்டும் கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிங்கில் படிச்சிருக்கோம்? ஃபைண்டுன்னு ஒன்று படிச்சிருக்கோம். வேற என்ன படிச்சிருக்கோம்? கவுண்ட்டுன்னு ஒன்று படிச்சிருக்கோம். ரீப்ளேஸ்னு ஒன்று படிச்சிருக்கோம். இதில் ஒரு 5 ஃபங்க்ஷன். அப்போ ஸ்ட்ரிங்லேயே இது வரைக்கும் நம்ம ஒரு 7-8 ஃபங்க்ஷன் படிச்சிட்டோம். கரெக்டா? இதெல்லாம் 2 ஆங்கிள்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. Do you have any idea about string? Yes, string is immutable in Python. There is no character, only string. Whatever we have, we can store those things as string. இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கதையை நம்ம சொல்றோம். அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது ஓகே, அப்போ ஸ்ட்ரிங் பற்றி இவ்வளோ சொல்றீங்கல்ல, ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு 4-5 ஃபங்க்ஷனும் அது எப்படி அவுட்புட் கொடுக்குங்கிறது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போதானே உங்களுக்கு ஸ்ட்ரிங் தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தனியா உங்களோட நாலேஜுக்கும் வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு யார் போறீங்களோ அவங்க மட்டும் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓ இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாவும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தானே. இப்போ எனக்கு இதில் இந்த பைத்தானில் பி மட்டும் கேபிட்டலாக மாற்றி கொடுங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம நேம் வந்து ரெடி பண்ணி பார்த்தோம். பிரிண்ட் s ஆஃப் 0 டாட் அப்பர் இப்படி பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் மாத்துறத நீங்க செஞ்சுட்டாங்க, அவங்க கேபிட்டலைஸ்லாம் வச்சிருக்கட்டும். s ஆஃப் 1 இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணினது தான். சும்மா ஸ்ட்ரிங் பத்தி பார்க்குறோங்கிறதுனால அப்போ பண்ணினதை இப்போ திரும்ப ஒரு தடவை பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி கடைசி எழுத்தை மட்டும் கேபிட்டலாக மாற்றி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க? கோலன் ஒன்று வச்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு அந்த s ஆஃப் -1 மட்டும் டாட் அப்பர் கொடுத்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணது தான், சரிதானே? இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி வாங்குறேன்,
அந்த இமெயில் ஐடியில் உள்ள நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னாலே ஒவ்வொரு எழுத்தா எடுத்து இது நம்பரா இது நம்பரா இது நம்பரான்னு பார்க்கணும். அப்போ இது நம்பரா இது நம்பரா இது நம்பரான்னு பார்க்குறோம் அப்படின்னு ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக அந்த இடத்துல லூப்பிங் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த பேஸ் ஐடியாலாம் ஒவ்வொரு நம்பரா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே கண்டிப்பா ரிப்பிட்டேஷன் வந்துடும். அந்த ரிப்பிட்டேஷனுக்கு தான் இங்க என்ன பேரு, ஐட்ரேஷன் பேரு, ஐட்ரேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு ப்ரோக்ராம்ல பேரு. ஐட்ரேட் பண்றீங்கனாலே அதே இடத்த திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஐட்ரேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது கண்டிப்பா லூப்பிங். அப்போ லூப்பிங்னாலே ஞாபகம் இருக்க வேண்டியது கண்டிப்பா வைலோ ஃபாரோ, இந்த ரெண்டு தான் இருக்கு. அப்போ வைலோ ஃபாரோனாலும் ஞாபகம் இருக்க வேண்டியது கண்டிஷன் என்ன. ஏன்னா வைலையோ ஃபாரையோ ஒரு கட்டத்துல நீங்க இது வரைக்கும் போதும் அப்படின்னு நிறுத்தணும். அப்போ அந்த கண்டிஷன் என்ன. அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கனாலே ஸ்ட்ரிங்கோட லென்த் இல்லாம கண்டிஷன் கொடுக்கவே முடியாது. கரெக்டா? இப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ முதல்ல யூசர்கிட்ட போய் உங்களோட இமெயில் ஐடி என்னன்னு கேட்போமே, இன்புட் என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு. இதை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கோமா? பண்ணலைன்னா பண்ணுவோம், பண்ணியிருக்கோம்னா விட்டுருலாம். இப்போ ஒருத்தட்ட போய் இமெயில் ஐடி கேட்க போகிறேன். சரி, இமெயில் ஐடி சொல்லிட்டாரு. அப்போ அந்த இமெயில் ஐடி வச்சுட்டு அவரோட நேமோட லென்த் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அது வரைக்கும் போகணும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி while I less than len of name, len of name இமெயில் ஐடினே வச்சுக்கலாமா, மெயில் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாமா, len of மெயில் ஐடி. அவ்வளோதான், உள்ள வர போறீங்க. if name of மெயில் ஐடி of I கரெக்டா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 நம்பர். அண்ட் இதை தான் நேற்று பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் மெயில் ஐடி ஆஃப் நேம் ஆஃப் அடிச்சுட்டே இருக்கேன், மெயில் ஐடி ஆஃப் ஐ, அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். கரெக்டா? ஐ பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ நான் என்ன மெயில் ஐடி கொடுக்குறேனோ அந்த மெயில் ஐடியில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருமா? இப்போ நான் என்ன மெயில் ஐடி, ராஜா 12345 @raja.com அப்படின்னு கொடுக்குறேன். 12345 மட்டும் வந்துருச்சா? அப்போ ஒரு மெயில் ஐடியில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடலாமா? பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. இதே ப்ரோக்ராம் ஃபார் லூப்ல ட்ரை பண்ணலாம். ஃபார் லூப்ல ட்ரை பண்ணலாமே. ஃபார் லூப்ல ட்ரை பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பார்ப்பீங்க, அப்படி தானே? ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபார் லூப் எப்படி எழுதுவீங்க, ஒன்றா எடுத்துக்குவீங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸின், நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு, இதை விட ஈஸியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணுறது. இப்படி தானே ட்ரை பண்ண முடியும். கரெக்டா? அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9 ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. முன்னாடி அதானே பண்ணோம், அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம். நல்ல பாயிண்ட். வைல் ட்ரை பண்ணவங்க ஃபாரும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறது தானே பண்ணியிருக்கோம். இதில் அல்ஃபபெட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, யாராவது சொல்றீங்களா? அந்த A greater than equal to அவ்வளோதான், ஏZன்னு மாற்றணும். அப்போ ஏZன்னு மாற்றினா அது வந்துருமா? லெட்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருமா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? ASCII வேல்யூ, ஸ்பெஷல் கேரக்டர் ASCII வேல்யூ வரைக்கும் போகணுமா? இஃப் மாதிரியே இஃப் நாட் இருக்கு பைத்தான்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம்லயே இப்போ நீங்க 0 to 9 ட்ரை பண்ணவங்க இல்ல A to Z ட்ரை பண்ணவங்க, இதுல இஃப் நாட் அப்படின்னு கொடுத்து பாருங்களேன், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இஃப் நாட் அப்படின்னு கொடுக்குறேன். முதல்ல 0 to 9 கொடுத்தோமா, அந்த இடத்துல 0 to 9க்கு பதிலாக இஃப் 0 to 9 கொடுத்தோம். இப்போ இஃப் நாட் கொடுக்குறோம். அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்தோம், ராஜாவா, ராஜா 12345 @raja.com. இஃப் நாட்டுக்கு அவுட்புட்டே மாறி இருக்கா
அப்போ நான் இந்த இடத்துல இஃப் நாட் A to Z கொடுத்தா என்ன ஆகுது? அப்படி கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படி வருது? ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அட் டாட் அவுட்புட்டா வந்துருச்சா? அப்போ A to Z இல்லைன்னா மீதி எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அதுக்குள்ள இன்னொரு இஃப் நாட் மெயில் ஐடி ஆஃப் I greater than or equals to 0 and mail ID of I less than or equals to 9. இப்படி இன்னொரு ஒரு if கொடுத்துக்கலாமா? இன்னொரு ஒரு if கொடுத்து இன்னொரு ஒரு டேப் பிரஸ் பண்ணிக்கலாமா? இதை ட்ரை பண்றீங்களா? இப்படி கொடுத்தா அவுட்புட் என்ன வருதுன்னு பாக்குறீங்களா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் வருதா? மெயில் ஐடி மெயில் ஐடி தப்பா பண்ணியிருக்கேன். அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்கோங்க. உங்களுக்கு அனுப்பின ப்ரோக்ராம்ல டாட் மட்டும் வந்துருச்சா? கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 9 கொடுத்த ஆல்பாபெட்ஸும் சிம்பிள்ஸ் எதுவும் வரல, வெறும் டாட் மட்டும் வருது. ஆமா ஆமா, ஏன்னா ஆஸ்கி வேல்யூவோட ரேஞ்ச் அப்படி இருக்கும். அந்த ஆஸ்கி ரேஞ்சை பொறுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் வர்றது. அப்படி தேவைன்னா ஆஸ்கி வேல்யூ நம்ம கத்துக்கலாம். அடுத்து அதை வேணா கத்துக்கிட்டு ஆஸ்கி வேல்யூ வச்சு இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பிராக்கெட்ஸ்லாம் வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து வந்து இப்படி பிராக்கெட்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இதுலயே ஒன்றும் அவுட்புட்ல பிரச்சனை வராது. இதுலயும் அதே அவுட்புட் தான் வருதா? அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு அவுட்புட்டா வேணும் அப்படின்னா நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இன்னைக்கு ஏதோ ரொம்ப மெல்ல போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த ஃபைண்ட் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றதெல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அடுத்தடுத்து போகலாமா? இப்போ பாருங்க, அடுத்த ஸ்ட்ரிங்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஒன்று ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதே மாதிரி என்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் சொல்லணுமா ஸ்டார்ட்ஸ் வித் என்ன பண்ணும், என்ஸ் வித் என்ன பண்ணுன்னு நான் சொல்லணுமா? இது ஸ்டார்ட் ஆகுதா எண்ட் ஆகுதான்னு சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடி என்ன எடுத்துக்கிட்டோம், பைத்தான் இஸ் ஈஸி, அவ்வளோதானே. இப்போ பாருங்க, பிரிண்ட் எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் பைத்தான் ஸ்டார்ட் ஆகுதா? அவ்வளோதான். இதே மாதிரி பிரிண்ட் எஸ் டாட் என்ஸ் வித் பைத்தான்னு எண்ட் ஆகுதா? அவ்வளோதாங்க. இது ரெடியே ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதில் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காதுங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரிஞ்ச உடனே சொல்லுங்கள், அடுத்தது போகலாம். ட்ரூ என்ஸ் வித் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ட்ரூ ஃபால்ஸ் என்ஸ் வித் ஈஸின்னு கொடுத்து பாருங்க, அவ்வளோதான், ட்ரூன்னே கிடைக்கும். அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் என்ஸ் வித் படிச்சிட்டோமா? அடுத்தது போகலாமா? இதே மாதிரி வேற என்னென்ன ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, பிரிண்ட் எஸ் டாட் பைத்தான் இஸ் ஈஸி தானே, எஸ் டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பிரிண்ட் எஸ் டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட், சரி இது ரெண்டு பாருங்க, அடுத்து பார்க்கலாம். சார், int is both function and type. Is it also true that all types can be called like functions? All types can be called as functions. ஆமாங்க, அதானே டைப் காஸ்டிங் பண்றோம். ஆமாம், சிபி நேற்று கேட்ட கொஸ்டினோட கண்டினியூஷன். ஆமாம், இஸ் ஆல்ஃபா இஸ் டிஜிட்லாம் பாருங்க. அவுட்புட் புரியலைன்னா கேளுங்க, இல்லை இந்த அவுட்புட் எனக்கு புரியல அப்படின்னா கேளு. என்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்டாப் பண்ணிடுறேன், அதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஃபால்ஸ் ஏன் இஸ் ஆல்ஃபா ஃபால்ஸா வந்திருக்கு?
யாராவது பதில் சொல்றீங்களா? இஸ் ஆல்ஃபானா ஆல்பபெட்ஸ் எல்லாமே ஆல்பபெட்ஸான்னு பார்க்கும். இஸ் டிஜிட்டானா எல்லாமே டிஜிட்டான்னு பார்க்கும். ஏன் இஸ் ஆல்ஃபா? இப்போ பைத்தான் இஸ் ஈஸியில் எல்லாமே ஆல்பபெட் தானே, அப்புறம் ஏன் ஃபால்ஸ்னு வந்திருக்கு? யாராவது பதில் சொல்றீங்களா? ஒயிட் ஸ்பேஸ், கரெக்ட். ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த இஸ் ஆல்ஃபா இஸ் டிஜிட்டெல்லாம் நம்ம எழுத முடியுமா? இதோட லாஜிக்கெல்லாம் நம்ம எழுதலாமா? இப்போ பைத்தான் இஸ் ஈஸிங்கிறதுல நம்பரே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இஸ் டிஜிட் யூஸ் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷன். இஸ் டிஜிட் யூஸ் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? யாராவது ஐடியா சொல்றீங்களா? ஐடியா தான் கேட்குறேன், ப்ரோக்ராம்லாம் இல்லை. ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் முன்னாடி இருக்கு, அந்த சென்டென்ஸ்ல எந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ் அந்த கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் டு வருதா, கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 9 9க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃபிளாக் மாதிரி வச்சுட்டு. ரொம்ப சூப்பர், அவர் ப்ரோக்ராமே சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் உங்க முன்னாடி கொடுத்துட்டாங்க, அதுல நம்பரே இல்லைங்கிறத எப்போ கண்டுபிடிப்பீங்க? முதல்ல பி, அடுத்து ஒய், அடுத்து டி, அடுத்து ஹெச், அடுத்து ஓ, என் ஸ்பேஸ் ஐ எஸ் எஸ் ஸ்பேஸ் இ ஏ எஸ் ஒய். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோமா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா இதுல நம்பர் இல்லை. அப்போ எல்லாத்தையும் நான் கடைசியா கூட 1ன்னு சொல்லுவேன், 2ன்னு சொல்லுவேன். அப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இதுல நம்பர் இல்லைங்கிறத உறுதியா சொல்லிட முடியாது. அப்போ ஒவ்வொன்றா கேட்கணும். எப்படி ஒவ்வொன்றா கேட்கறது? ஃபார் லெட்டர் இன் சென்டென்ஸ் ஒவ்வொன்றா கேட்கணும். அதை பிரிண்ட் பண்ண தெரியுமா? பிரிண்ட் பண்ண தெரியும். பிரிண்ட் பண்ண தெரிஞ்சாலே ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அப்போ நீங்க பிரிண்ட் பண்ண தெரியறத கம்பேர் பண்ணுங்களேன். இஃப் லெட்டர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 அண்ட் லெட்டர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9 அப்படி இருந்துச்சுன்னா அது நம்பர்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி இல்லைன்னா நம்பர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் இஃப் நாட் கொடுத்துக்கலாமா? ஏன்னா என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இதுல எல்லாமே இதுல நம்பர் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு கேட்குறாங்க. இதுல எல்லாமே நம்பரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அப்போ நம்பர் இல்லைன்னா, இப்போ நம்பர் இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம்? இல்லை சார் எல்லாமே நம்பர்னு சொல்ல முடியாது இதுல. இப்போ இருக்கிற இப்போ நான் வந்து ஒருத்தட்ட போய் மொபைல் நம்பர் வாங்குறேன், அவர் நான் இந்த இடத்துல மொபைல் நம்பர் எதிர்பார்க்குறேன், அவர் மொபைல் நம்பர் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மொபைல் நம்பர் பொதுவான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10 டிஜிட் நம்பர், இதான் மொபைல் நம்பருக்கான எக்ஸ்பெக்டேஷன். அவர் நம்பர் கொடுக்காம ஏதோ ஏபிசிடி அடிச்சு விட்டாரு உள்ள. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இல்லை, ஏதாவது ஒன்று வேற லெட்டரா இருந்தா கூட, எதுல? மொபைல் நம்பர்ல ஏதாவது ஒன்று 0 to 9 இல்லைன்னா கூட நாட் கரெக்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருங்க. அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு லூப்பை பிரேக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஏன் கண்டுபிடிக்கணும்? அவரே தப்பா கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? இல்ல எல்லாமே 10 டிஜிட்டும் கரெக்டா கொடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்? 10 டிஜிட்டும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே, இந்த 10 டிஜிட்டும் கரெக்டா கொடுத்துட்டாரு. அப்போ இந்த இஃப்க்குள்ள எப்போவாது வந்திருக்குமா? இந்த இஃப்க்குள்ள வந்திருக்காது. அப்போ லூப் பெர்ஃபெக்டா ரன் ஆயிருக்கும். அப்போ பிரேக்கே ஆயிருக்காது. அப்போ இந்த லூப்போட எல்ஸ் பார்ட்ல போயிட்டு லூப் எந்த தப்பும் இல்லாம ஃபுல்லா ரன் ஆனாதானே எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு பிரிண்ட் கரெக்ட் மொபைல் நம்பர் இப்படி கொடுத்துடலாம். இதுல உங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பிராக்கெட்லாம் கொடுக்கறனாலும் கொடுத்துருவோம். இது புரியுதா? இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அப்போ ஒரு மொபைல் நம்பர் வேலிடான மொபைல் நம்பரா, 10 நம்பரா கொடுத்துருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் இருக்கு. பாத்திரலாமா? இஸ் டிஜிட்டும் இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க எழுதியிருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும்ல. அந்த லாஜிக்கை நம்மளால உருவாக்க முடியுமா? அப்பதானே அவங்களும் ஒரு டெவலப்பர், நம்ம ஒரு டெவலப்பர், நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? இப்போ கரெக்டா வந்துருச்சா? நான் இடையில பின்னு மாத்தி விட்டேன், கரெக்டா வந்துருச்சா? இது புரியுதா? அப்போ இஸ் டிஜிட்னு ஒரு ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஃபங்க்ஷனுக்கான லாஜிக்கும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மொபைல் நம்பர் வேலிடேஷன் இன் ஸ்ட்ரிங் நம்ம பண்ணிட்டோம். அப்போ நம்ம மொபைல் நம்பர் வேலிடேட், அப்போ இஸ் டிஜிட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நமக்கு சொல்ல தெரியும். அப்போ இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேற குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தட்ட போய் எல்லாத்தையுமே அவர் பேர் டைப் பண்ண சொல்றோம். பேர் எல்லாமே என்டர் யுவர் நேம் ஆல் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அவர் எல்லாத்தையுமே கேபிட்டல்ல டைப் பண்ணாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எனக்கு வேலிடேட் பண்ணி கொடுத்துருங்க. அவர் கேபிட்டல்ல டைப் பண்ணாதான் ப்ரொசீட் பண்ணணும்.
ஆல் இன் பிளாக் லெட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணும்போது ஆல் இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படிலாம் பார்க்குறீங்கல்ல. அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அப்போ முதல்ல பேரை பிரிண்ட் பண்ணுவோமா? ஃபார் லெட்டர் இன் நேம் ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணுவோம். நீங்கள் பேரலாக பண்ணணுன்னாலும் பண்ணுங்க. ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணிடுங்க. எண்ட் ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுத்துருங்க. இப்போ பேரை பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், பேரை பிரிண்ட் பண்ண நான் என்னோட பேர் வந்து முத்து அப்படின்னு டைப் பண்ணுறேன். MUTH அப்படின்னு வந்துருச்சு, முத்துன்னு வந்துருச்சு. இப்போ ஒரு எல்லாமே கேபிட்டலில் தான் டைப் பண்ணாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இஃப் அவ்வளோதானே. இஃப் லெட்டர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் A அண்ட் லெட்டர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் Z. அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா உடனே சொல்லிடுங்க, சார் நீங்கள் தப்பாக போய்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நோ நாட் ஆல் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டல். ஏன்னா ஏதாவது ஒன்றுலையோ மாட்டிக்கிட்டார். அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டில் போய் பிரிண்ட் எஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துடலாம். இது புரியுதா? எல்லா எழுத்தும் கேபிட்டல்ல இருக்கான்னு பாக்குறது. அப்போ இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸான்னு பார்த்துடலாம்ல. இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஸ் இப்போ லோயர்னு ஃபங்க்ஷன் கொடுத்தோம்ல, அது மாதிரி இஸ் லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இஸ் அப்பர்னு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படிலாம் ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். நம்ம ஒரு டெவலப்பர், அப்போ நம்ம இதை பண்ணணுங்கிறதுக்காக எழுதுறோம். அப்போ இதுலயே ஸ்மால் ஏ ஸ்மால் Z கொடுத்துக்கலாம். ஸ்மால் ஏ ஸ்மால் Z கொடுத்தீங்கன்னா ஆல் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டல்ங்கிறது பதிலாக ஆல் ஆர். ட்ரை பண்ணுங்களேன். அப்போ இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம், இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபங்க்ஷன்ஸும் காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி. பிரிண்ட் நேம் டாட் இஸ் லோயர், அவ்வளோதான். எல்லாமே லோயராக இருந்தால் லோயர்னு சொல்லும். பிரிண்ட் நேம் டாட் இஸ் அப்பர். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் அவ்வளோ ஈஸி தான். நம்ம அதோட சேர்ந்து லாஜிக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்டர் யுவர் நேம் ஆல் இன் பிளாக் லெட்டர்ஸ்னு இருக்கு. இப்போ நான் போயிட்டு இங்கே எல்லாமே லோயராங்கிறது ஃபால்ஸ், எல்லாமே அப்பருங்கிறது ட்ரூ. மிக்ஸ்டா இப்போ பேர் கொடுக்க போறேன், MUTH இப்படி கொடுக்க போறேன். ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ இந்த இஸ் லோயர் இஸ் அப்பர் ஃபங்க்ஷன்ஸ் புரியுதா? அப்போ இஸ் லோயர் இஸ் அப்பர் பார்த்துட்டோமா? இதே மாதிரி என்னென்னலாம் அப்போதான் பார்த்தோம். டைட்டில் ஒன்று பார்த்தோமா? அப்போ இஸ் டைட்டில்னு ஒன்று இருக்கா பாருங்க. நீங்க என்டர் பண்றதுல ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டலான்னு பார்க்கறதுக்கு இஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நான் இதுலயே வேணா அதெல்லாம் டைப் பண்ணி காமிக்கிறேனே. இப்போ நான் பிரிண்ட் நேம் கூட எனக்கு தேவையில்லை, இதுலயே ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கலாம். இப்போ பாருங்க, பைத்தான் இஸ் ஈஸி அப்படிங்கிறதுல இஸ் டைட்டில், அவ்வளவுதான். இப்போ பிரிண்ட் வெறுமனே எம்டி ஸ்பேஸ் இஸ் ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லணும். எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க ஒரு வார்த்தையில, அவ்வளவுதான். இஸ் ஸ்பேஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிரும். இதெல்லாம் ட்ரை பண்றீங்களா? ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம எழுத முயற்சி பண்ணலாம். If not letter greater than or equals to a in letter, this requires parenthesis to work. If I give name test, brackets கொடுக்கணுங்கிறீங்களா? if notல ஓகே சரி, brackets ஆமா. இப்போ brackets கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா and எல்லாம் கொடுக்கும்போது, அடுத்து and ஆர்லாம் கொடுக்கும்போது அந்த brackets parenthesis வந்து சரியாக கொடுக்க வேண்டியிருக்கும். சரிதான். அப்போ இஸ் ஸ்பேஸ், அப்போ இந்த இஸ் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம எழுதலாம் பாருங்க. இப்போ இஸ் டைட்டிலுமே எழுதலாம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறேன். இன்புட் என்டர் அ சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறேன். சரியா? அவர் என்ன சென்டென்ஸ் சொல்றாரு? அவர் வந்து டுடே இஸ் டியூஸ்டேவா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல எத்தனை வார்த்தை இருக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொன்றையா எடுத்து இப்போ ஃபார் எக்ஸ் இன் எஸ்
பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். அந்த எக்ஸ் டாட் இஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நானே ஸ்பேஸ் ஆனும் கண்டுபிடிக்கலாம். அந்த எக்ஸ் டாட் இஸ் ஸ்பேஸ், அந்த எக்ஸ் வந்து ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா கரெக்டு தானே? இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ் அப்படி இருந்ததுன்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ இனிஷியலாக கவுண்ட்டை 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஸ்பேஸ் வந்து இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி இந்த ஸ்பேஸுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்ம எழுதிடலாம். கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்மளும் எழுதலாம். ஸ்பேஸ் கவுண்ட் அப்படின்னு போட்டு. இது புரியுதா? எப்போ இந்த லூப் முடியுதோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து பிரிண்ட் ஸ்பேஸ் கவுண்ட் அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ணிடலாம். அவர் எத்தனை வார்த்தை சொன்னாருங்கிறது தெரிஞ்சுது. எத்தனை ஸ்பேஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சா எத்தனை வார்த்தை சொன்னாரு, அது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கவுண்ட் ஆஃப் ஸ்பேசஸ். இந்த ஒவ்வொன்றுக்குமான லாஜிக்கை நம்மளே எழுதலாம். அவங்க வச்சிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்பேசஸ் இன் given sentence. இப்போ ஒரு சென்டென்ஸ் வாங்குறீங்க. சரி, அடுத்தது போலாம்னா ஒரு சென்டென்ஸ் வாங்குறீங்க. அந்த சென்டென்ஸ்ல எல்லா லெட்டர்ஸுமே, இல்லை நான் வேற ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம், வேற கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வேணாம் அந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அது வேணா பார்ப்போம் கொஞ்ச நேரம். புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்படியே ஃபார் லூப்பே தானே ஓடிட்டு லூப்லான்னு போயிட்டே இருக்கும். ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ்னா என்னதுங்க? எப்படிலாம் அவுட்புட் கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து ஒருத்தரோட நேம் எழுத போகிறேன். ஏதோ ராஜா அப்படின்னு ஒருத்தர் நேம் எழுதிட்டேன். அவரோட சேலரி 20,000 அப்படிங்கிறது அவரோட சேலரி. அவரோட ஏஜ் 55 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இது என்னங்க பிரிண்ட் பண்ணுறது? ஸ்ட்ரைட்டாகவே எப்படி பிரிண்ட் பண்ணிடலாமே. இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ராஜாவோட சேலரி 20,000, அவரோட வயசு 55 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இது என்ன? நேம் கமா சேலரி கமா ஏஜ்னு பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகிற போகுது. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ராஜா 20,000 55. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்க, இப்படி பிரிண்ட் பண்ண போறேன். எப்படின்னு காமிக்கிறேன். டபுள் கோட்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கலாம். இப்படி பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு முந்தின ஸ்டெப் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். டாட் ஃபார்மேட் யூஸ் பண்றதா சார்? டாட் ஃபார்மேட் யூஸ் பண்றது. இப்போ பிரேசஸ் இஸ் his name and his salary is ஒரு பிரேசஸ். சரியா? இல்லை, இங்கே கணக்காமா கொடுத்துக்கலாம். அண்ட் ஹிஸ் ஏஜ் இஸ் ஒரு பிரேசஸ். அவ்வளோதான். இப்போ இந்த மூணு பிரேஸ் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் பிரேஸ்ல அவரோட பேர் வரப்போகுது. ராஜா இஸ் ஹிஸ் நேம், ஹிஸ் சேலரி இஸ் 20,000 அண்ட் ஹிஸ் ஏஜ் இஸ் 55 அப்படின்னு வரப்போகுது. எப்படி கொடுக்குறது? அந்த டபுள் கோட்ஸை நிறுத்திட்டு டாட் ஃபார்மேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்னென்ன வேணும்? நேம் கமா சேலரி கமா ஏஜ் இப்படி கொடுக்கலாம். நீங்க பின்னாடி டிபிலாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்காக நான் இப்போ இப்படி கொடுத்து காமிக்கிறேன். இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் கனெக்ஷன் வரும்போது இதை நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அதனால அதுக்காக இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இதுலேயே இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. இதே லைன்ல இதை இப்படியும் எழுதுவாங்க. இதை இங்கே 0 கொடுப்பாங்க, இங்கே 1 கொடுப்பாங்க. நம்பர்ஸ் தான். இங்கே 1 கொடுப்பாங்க, இங்கே 2 கொடுப்பாங்க. இப்படியும் எழுதலாம். இதுலயே நீங்களே சொல்லலாம் எது முதல்ல வரணும், எது ரெண்டாவது வரணும், எது மூணாவது வரணும் அப்படின்லாம் சொல்லலாம். எப்படி? இங்க பாருங்க, எனக்கு இது ஏ, இது பி, இந்த மாதிரி இது பி, இது சி, இந்த மாதிரி பேரும் வச்சுக்கலாம். ஏபிசி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. இப்போ எனக்கு ஏங்கிற இடத்துல நேம் வச்சிருங்க, பிங்கிற இடத்துல சேலரி வச்சிருங்க. இடம் மாத்தி நான் ஏபிசி கரெக்டான ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். நீங்க தப்பா கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இப்படி வச்சிருங்க. இப்படி இது மூணு ட்ரை பண்றீங்களா?
ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? என்டர் சென்டென்ஸா? சின்டாக்ஸ் எரர் லைன் நம்பர் 9ல என்னங்க சின்டாக்ஸ் எரர்? சின்டாக்ஸ் எரர்னு என் கண்ணு முன்னாடி தெரியலையே. எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப். சரி, லைன் நம்பர் 9 இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இதை எடுத்து விட்டுருவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஏஜ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்க, முதல்ல இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். ஏதாவது இந்த கோர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். ஒரு பேரந்தசிஸ் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுதா? எங்கே மிஸ் ஆகுது? ஓ கரெக்ட், அது ஓகே. அதான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா முதல்ல இதை அப்படியே காப்பி பண்ணேன்னா அப்போ எல்லாத்துலேயுமே இந்த பேரந்தசிஸ் மிஸ் ஆகுது. சரியா? எல்லாத்துலேயுமே கடைசியாக ஒரு ப்ராக்கெட் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு தான் ஒன்றா ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிறதுல கடைசியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மூணுத்துக்கும் அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது பாருங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபாலோ ஸ்கீம் அப்படி எல்லாமே ஏபி கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். C is equal to age சார். C கொடுக்கல சார். C equals to age கரெக்ட். அந்த இதை மிஸ் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாம் கரெக்டு தான். அவ்வளோதான். இது புரியுதா? இந்த லாஸ்ட் லைனில் C equals to age மிஸ் பண்ணிட்டேன், அதனால லாஸ்ட் லைனில் எரர் காமிச்சிருக்கு. இந்த மாதிரியான அப்ரோச் டிபியில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஏபிசியை இடம் மாற்றி வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்து பாருங்க. டிபிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து வைக்கும்போது. அதனால இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்பர்ஸ்க்கு வேறு ஃபார்மேட்டிங்லாம் கொடுப்பாங்க. அதில் %d, ஆக்டல் வேல்யூனா %o, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸி. இந்த பிரேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே, இந்த டாட் ஃபார்மேட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே மீதி எல்லாம் புரிஞ்சிடும். நம்பர் ஃபார்மேட்லாம் வேணும்னா %, அந்த ஃப்ளவர் பிரேசஸ்குள்ளேயே கோலன் கொடுப்பாங்க, டி கொடுப்பாங்க, எஃப் ஃப்ளோட் வேல்யூனா எஃப் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் ட்ரிக்கி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்ட்ரிங்கில் பார்க்க ஆரம்பிக்கலாமா? சும்மா டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நான் வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராம் சொல்கிறேன். ரொம்ப பெரிய ட்ரிக்கிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ட்ரிக்கியாலாம் இருக்காது. ஒரு சின்ன ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து என்னோட என்ன சொல்கிறது, வேர்ட் 1, என்னோட வேர்ட் 1 வந்து இதான்னு வச்சுக்கோங்க. PTO, இதான் என்னோட வேர்ட் 1. என்னோட வேர்ட் 2, சரியா? என்னோட வேர்ட் 2 எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. YHN, இதுதான். இப்போ வேர்ட் 1ல என்ன இருக்குது, வேர்ட் 2ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இந்த வேர்ட் 1ஐயும் வேர்ட் 2ஐயும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துடணும். ரெண்டையும் சேர்த்து வேர்ட் 3ல கொடுத்துடணும், இல்லை அவுட்புட்டில் கொடுத்துடணும். அவுட்புட்ங்கிறதுல வேர்ட் 1 வேணும், வேர்ட் 2 வேணும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் இப்போ எனக்கு பண்ணணும். என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இதை வேணால் W1 S1 S2ன்னு வச்சுக்கலாமா? S1 S2ன்னு வச்சுக்கிட்டேன், சின்னதாக இருக்கிறதுக்காக. என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். S1 of 0 plus S2 of 0 plus S1 of 1 plus S2 of 1. அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க, என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. S1 of 2 plus S2 of 2. இப்படி சேர்த்தா என்ன அவுட்புட் வருது? இப்படி வேணும். அந்த வார்த்தையில இருந்து ஒரு எழுத்து, இதுல இருந்து ஒரு எழுத்து, அதுல இருந்து ஒரு எழுத்து, இதுல இருந்து ஒரு எழுத்து, அதுல இருந்து ஒரு எழுத்து, இதுல இருந்து ஒரு எழுத்து, இப்படி சேர்த்துக்கிட்டே வரும். எப்படி சேர்க்கிறது? இப்போ அவுட்புட்னு ஒன்று வச்சுக்கலாம். அவுட்புட்ல இனிஷியலா எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நான் சேர்க்கணும்? இது புரியுதா பார்த்து சொல்லுங்க. இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுது. அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் பிளஸ் S1 of 0. இந்த லைன் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்து வேற எதுவும் வேலை கிடையாது. இந்த லைன் புரிஞ்சிருச்சா? லைன் புரிந்தது. வேற யாருக்கும் இந்த லைன் புரியலையா? இந்த லைன் புரிஞ்சிருச்சு. முதல்ல இந்த ஏன் இந்த ரைட் சைடு அவுட்புட்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்கோம் இந்த 9வது வரியில? ஏன் வந்து இந்த இடத்துல அவுட்புட்னு ரைட் சைடில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா?
அது எதுவும் புரியலைன்னா சொல்லுங்க. அது புரிஞ்சுதுன்னா ப்ரோக்ராமோட ஒரு 50-60% வேலை முடிஞ்சுது. எஸ், சரி. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இப்போ இந்த லைன் எழுதி முடிச்சோடனே அவுட்புட் எப்படி இருக்கும்? அவுட்புட்ல என்ன இருக்கும்? பி இருக்கும். இப்படி இருக்கும், கரெக்டா? அடுத்தது அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் 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 பிளஸ் பிளஸ் S2 ஆஃப் 0, கரெக்டா? இப்போ இதுல y இருக்கும். சரி, அடுத்தது இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். வேற என்ன பண்றது? இவ்வளவுதானே? இப்படி எழுதுனா PY, அடுத்து இங்க T வரும், அடுத்து இங்க H வரும், இங்க O வரும், இங்க N வரும். சரியா தப்பா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஐடியா வந்துடும்? அட என்னங்க நீங்க பைத்தான்னு கொடுத்ததுனால இப்படி இதே பெரிய பெரிய வார்த்தை கொடுத்திருந்தா இப்படி எழுத முடியுமா? இந்த இடத்துல ஒரு லூப் வந்திருக்கணுமே அப்படின்னு. கரெக்ட் தானே? அவ்வளவுதான். என்ன பண்ணிக்கிறது? ஐன்னு ஒன்று வச்சுக்குவோம், ஐன்னு ஒன்று வச்சுக்குவோம், 0ன்னு வச்சுக்கலாம். சரிதானே? சரி, இப்போ முதல்ல இங்க ஐன்னு எழுதிடுவோம், இங்கேயும் ஐன்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறம் I பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கேயும் ஐன்னு எழுதிடலாம், அப்போ இங்கேயும் ஐன்னு எழுதிடலாம். இந்த ஐடியா கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் திரும்ப I பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு எழுதுவோம், இங்கே ஐன்னு எழுதுவோம், இங்கேயும் ஐன்னு எழுதுவோம். அவ்வளோதான். அப்போ I பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1, I பிளஸ் ஈக்குவல்ஸ் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்க போகுது. எது வரைக்கும் போனோம்? while I less than S1 of len of S1 or தேவைப்படுமான்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு I வச்சு நமக்கு கொடுத்துருக்கிற 2 சென்டென்ஸும் ஒரே வேலையை தான் செய்யுது. இது முடிஞ்சுதாங்க? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்படி இதை லூப்பை மாற்றுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லு. கடைசியாக எல்ஸுக்கு போய் பிரிண்ட் பைத்தான் வந்துருமா? முதல் தடவை PY, அடுத்த தடவை TH, அடுத்த தடவை ON. இப்படி வந்துருமா? இதுல யாருக்காவது கஷ்டம் இருக்கா? அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பைத்தான் வந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்க. மெர்ஜிங், இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? மெர்ஜிங் லெட்டர்ஸ் from 2 strings, 2 words. Merging letters from 2 words alternatively அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் வரும்போது நீங்க யோசிக்க வேண்டியது, நான் ஒரு டெவலப்பர், நீங்க ஒரு டெவலப்பர், நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிச்சதுல நமக்கு இந்த லைன் நம்பர் 5 தான் புரிஞ்சுது. அந்த 5 புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லூப்புக்கு வந்தோம். டைரக்டா லூப்ல எழுத ஆரம்பிக்கல. அப்போ அவுட்புட்டை பார்த்துட்டு இது லூப்ல தானே இருக்கு, அப்போ நான் லூப்லேயே எழுத ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருதோ, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டா நீங்க எப்போ ஃபீல் பண்றீங்களோ அப்போ செய்ய வேண்டிய வேலை. எடுத்த எடுப்புலயே நேரடியா போய் வைல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது அது கொஞ்சம் ரிஸ்கி அட்டம்ப்டா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா போங்க, கண்டிப்பா அவுட்புட்டோட வந்துருவீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதா? இந்த ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டா பண்ணிட்டு வந்துருவீங்களா? உங்க பேரு உங்க அப்பா பேரு ரெண்டே எடுத்துக்கோங்க. ரெண்டே எடுத்து இதுல S1, இப்போ நான் வந்து எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், நான் என் பேர் எழுதுறேன் முத்துராமலிங்கம் அப்படின்னு எழுதுறேன். இப்போ நான் அப்படி எழுதுனேன்னா அப்பா பேரும் என் பேரும் இடையில இடையில ஒரு எழுத்து மாதிரி ஒரு எழுத்து மாதிரி ஒரு எழுத்து மாதிரி வரணும். இப்படி வர வைக்க முடியுமா? அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, எது வரைக்கும் இந்த லூப்பை ஓட்டுறதுங்கிறது ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா இப்ப எனக்கு எங்க அப்பா பேரு சின்ன பேரா இருக்கு, என் பேர் பெருசா இருக்கு. உங்கள சில பேருக்கு உங்க பேர் பெருசா இருக்கும், அப்பா பேரு உங்க பேர் சின்னதா இருக்கும், 2 பேரும் பேரும் சமமா இருக்கும். சமமா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா பெரும்பாலும் சமமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்ப அந்த டைம்ல இந்த லூப்பை எப்படி ஓட வைக்கிறது?
அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்க பேரு உங்க அப்பா பேரு இல்லை ஏதாவது 2 பேர் கொடுத்துக்கோங்க. அந்த பேரை கொடுத்துட்டு எனக்கு இப்படி மாறி மாறி வரணும். அப்போ ஓரளவு நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இந்த வாரத்தில் லிஸ்ட், செட், இந்த டியூப்பிள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவு நம்ம சரியான வேகத்தில் தான் போகிறோம்னு நம்புகிறேன். சார் ஒரு குவிக் கொஷின். நான் வந்து இதில் லினக்ஸ் மின்ட்டில் நோட் பேட் QQ யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து இன்டென்டேஷன் இஷ்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஆப்ஷன் இருக்கா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை, பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஓகே, இருக்கும்னு நம்புகிறேன். இதுலேயே நீங்கள் வந்து பைத்தான் இதில் செலக்ட் பண்ணலாம். இந்த பைத்தான் இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவே காட்டும். ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இப்போ ரெட் கலரில் காமிக்குது, அது .py சேவ் பண்ண போய் காட்டுது. நீங்கள் இங்கே லாங்குவேஜில் போய் பைத்தான்னு கொடுத்தாலும் அதுவே, நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைத்தான்னு கொடுத்தாலும் அதுவே இப்படி காட்டும். நீங்கள் கரெக்டான இன்டென்டேஷனில் இருந்தால் தான், அப்படி இல்லைனாலே ரெட் கலரில் காமிக்கும். எனக்கு காமிக்குதா இது மாதிரி? வேற எதுவும் இவர் செலின் கொடுத்துருந்தார்ல, அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவும் நான் இது வரைக்கும் இங்கே நான் முயற்சி பண்ணல. பண்ணிட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. சரி, இதோ இது கொடுத்துருந்தாரு. இதாங்க ஷோ இண்டென்ட் கைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எனேபிளாக தான் இருக்கு. இந்த வியூவில் ஷோ சிம்பிளில் ஷோ இண்டென்ட் கைடுங்கிறது எனேபிளாக தான் இருக்கு. அதனால இதுவே காட்டும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? ஷோ டேப்ஸ், ஆமாங்க, டேப் எல்லாம் காமிக்குது பாருங்க. இதில் வியூவில் ஷோ டேப்ஸ் காமிக்குது, ஷோ ஸ்பேசஸ் காமிக்குது. அப்போ அதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இங்கே நான் டேப் ப்ரெஸ் பண்ணோடனே டேப்லாம் எனக்கு காமிக்குது, இங்கே ஏரோ மார்க் போட்டு. அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணால் நீங்கள் பாருங்கள்.